ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்மகிட்ட வந்து இப்போது கிறிஸ்மஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் நமக்கு நிறைய ப்ளவுஸ் ஆர்டர் வந்து வந்திருக்கு. உங்களுக்கும் நிறைய ஆர்டர்ஸ் வந்து வந்திருக்கும். அந்த மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு தைக்கிறதுக்கு சில நேரத்தில் ரொம்பவே சோம்பேறித்தனமாக இருக்கும். என்னதான் நிறைய ஆர்டர்ஸ் இருந்தாலும் நமக்கு தைக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அப்போது நீங்கள் எந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் தைக்கலாம், சரி தைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வந்து வரும். நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் மிஷினில் உட்காரதுக்கு முன்னாடி உங்கள் மிஷின் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டான ஒரு மெயின்டெயினில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், நான் இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு அடிக்கடி வந்து நூல் வந்து கட் ஆகுது. உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 2 தையல் 3 தையலுக்கு ஒருக்காவே எனக்கு நூல் வந்து கட் ஆகிக்கிட்டே இருக்குது. அதுதான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு தடையாக இருக்கிறது இந்த நூல் கட் ஆகிற ப்ராப்ளம் தான். ஃபஸ்ட்டு நம்ம மிஷினில் உட்காரதுக்கு முன்னாடி நம்ம மிஷின் வந்து தையல் விழுறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரும், மனசு வரும். சரி நம்ம இதை தச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு வரும். பாருங்கள், எனக்கு ரொம்ப நூல் வந்து கட் ஆகிக்கிட்டே இருந்தது ஃபஸ்ட்டு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து மிஷினை வந்து நீங்கள் வந்து தையல் விழுறத கரெக்டாக விழுதா, மற்றபடி இந்த சவுண்டு, அப்புறம் இந்த லூப் விழுறது, அப்புறம் நிறைய இருக்குது மிஷினில் இந்த தையல் விழாமல் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி நம்ம இப்போ மிஷினில் உட்கார்றோம் அப்படின்னா மிஷினில் வந்து தையலுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாத அளவுக்கு நீங்கள் மிஷினை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மிஷினில் உட்காருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த தைக்கிறதுக்கு ஒரு கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். சரி, நிறைய ப்ளவுஸ் இருக்குது, நம்ம தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்புறம் இன்னொன்று, அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து மிஷினில் ஒன் டைம் உட்காந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுனா மறுபடியும் அந்த வேலையெல்லாம் முடிக்கிற வரைக்கும் நம்ம மிஷினில் தான் இருக்கணும். அதுக்கு இடையில வந்து நம்ம எந்திரிக்கவே கூடாது. அப்படி நம்ம தண்ணி அது வேணும் இது வேணும், யாராவது கூப்பிடுதாங்க அப்படின்னா நம்ம போக தான் வேண்டியிருக்கும். ஆனால் ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, அந்தந்த டைமுக்கு அந்தந்த வேலை வந்து நம்ம ஒரு சில வேலைகள் வந்து பார்க்க வேண்டியிருக்கும். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா வேலையுமே மொத்தமாக முடிச்சிருங்க. எல்லா வேலையும் நம்மளுக்கு என்னென்ன ஒர்க்லாம் இருக்குமோ எல்லாமே மொத்தமாக முடிச்சுட்டு நம்ம தைக்கும்போது எந்த டிஸ்டர்பன்ஸுமே நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடாது. வெளியிலேருந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே நம்மளுக்கு இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து தைக்கிறதுக்கு முடியும். ஏன்னா நம்ம ஒரு டைம் இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது இடையில ஒரு டைம் 2 டைம் நம்ம மிஷினை விட்டு எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மறுபடியும் அந்த மிஷினில் உட்காரத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ரொம்ப சோம்பேறி ஆயிரும். சரி கொஞ்சம் நேரம் படுப்போம், படுத்துட்டு அதுக்கப்புறமா தைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தோம், சோலி முடிஞ்சுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நம்ம வந்து மிஷினில் உட்காரவே மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப சோம்பேறியாக மாறிடும். அப்படி தான் எனக்கெலாம் அப்படி தான். நம்ம மிஷினில் உட்காரணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் மிஷினில் உட்காரணும் அப்படின்னா நான் எனக்கு இருக்கிற எல்லா வேலையுமே முடிச்சுட்டு தான் மொத்தமாக ஃப்ரெஷ்ஷாகி குளிக்கிறது எல்லாமே மொத்தமாக முடித்து ஃப்ரெஷ்ஷாகி தான் நான் வந்து மிஷினில் வந்து உட்காருவேன். அப்படின்னா மட்டும்தான் நம்ம எந்திரிக்காமல் இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த சோம்பேறித்தனம் எதுவுமே நம்மளுக்கு வந்து இல்லாமல் இருக்கும். நீங்களும் இது வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இந்த ப்ராப்ளத்தில் நிறைய பேர் சிக்கியிருப்பாங்க. ஏன்னா தைக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த ப்ராப்ளம் நிறைய பேர் துரத்தும். அதனால் இதை வந்து நீங்கள் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மிஷினில் உட்கார மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நாள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ண உங்களுக்கு வந்து அது ஈஸியாகவே வந்துடும். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம வந்து மிஷினில் உட்காந்து சில நேரம் தைச்சிட்டு இருக்கும்போதே தூக்கமாக வரும் நம்மளுக்கு. அது ஒரு ப்ராப்ளம், அது எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் தான். தைச்சிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு தூக்கமாகவே இருக்கும், இல்லைனா சேடாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு வந்து இருக்கும். நிறைய பேருக்கு இல்லை, எல்லாருக்குமே தைக்கிறவங்களுக்கு ஒரு சில நேரம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சில நேரம் சோம்பேறியாக இருக்கிற டைமும் அப்படி தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு ரொம்ப தூக்கமாக வருது அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு பெடல் மிஷின் இருக்கா, பெடல் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு தூக்கம் வராது. ஏன்னா நம்ம வந்து கால் வந்து அடித்து வேலை பார்த்துட்டே இருக்கோம். ஒரு சில டைம் அந்த கால் அடித்து பார்க்குறதுனால மிஷின் ரொம்ப டைட் ஆகும். அப்போ நம்ம வந்து டைட்டாக நம்ம ஃபோர்ஸாக கால் மிதிக்க வேண்டியிருக்கும். அப்போ வந்து அதிகமாக நம்மளுக்கு தூக்கம் வராது. அப்பவும் வரலாம், ஆனால் அதிகமாக தூக்கம் வராது. ஆனால் நம்ம வந்து இப்போ மோட்ரு வந்து வச்சு யூஸ் பண்ணுறோம், எல்லா மிஷினுக்குமே மோட்ரு வந்து யூஸ் பண்ணுறோம்.
அப்படி மோட்ரு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே தூக்கம் வரும். அப்படி தூக்கம் வருது, தச்சிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு தூக்கம் வரும். அப்படி தூக்கம் வருதுன்னா நீங்கள் வந்து பாட்டு கேளுங்க. பாட்டு கேட்டுக்கிட்டே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ஒரு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த சாங்லாம் கேட்டுகிட்டே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த 1 மணி நேரம் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஆயிடும். அது ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி முடித்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகிரும். நம்ம நல்லா ஒரு குத்து சாங் மாதிரி, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாங்கு, குத்து சாங்கு இந்த மாதிரி ஒரு வைப் சாங்காகவே கேட்டுகிட்டே நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 மணி நேரமாக நம்ம அந்த ஒரு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆயிருக்கு அப்படின்னா, அந்த 1 மணி நேரம் நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் நேரங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து மாறிடும். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஒரு அந்த வைப் வந்து நம்மளுக்கு அந்த டைம் வந்து அதிகமாக போகிறது தெரியாது. முக்கியமாக தூக்கம் வந்து வராது. ஒரு வைப்லேயே நம்ம இருக்கும்போது தூக்கம் வந்து வராது. மெயின் வந்து பாட்டு தான். பாட்டு நீங்கள் கேட்டுகிட்டே நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தூக்கமே வராது, சேடாக இருக்காது. அதேமாதிரி மனசில் எந்த ஒரு இதையுமே நினைக்காம நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே இருங்க. எதையாவது யோசிச்சுட்டு சேடான இருக்கிறதெல்லாம் யோசிக்காமல் ஒரு வைபோடையே நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த தூக்கம் அந்த மாதிரி சேடு இது எதுவுமே இல்லாமல் இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா இன்னொன்று வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். நம்மள்ட்ட வந்து நிறைய பேர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படி நம்மள்ட்ட நிறைய ப்ளவுஸ் இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டான இதுன்னு கிடையாது. நம்ம மனசில் ஒரு குத்து மதிப்பாக ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சரி இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோம்னா நம்ம வந்து இவ்வளோ இவ்வளோ ரேட் வந்து நம்ம அதுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்போது இவங்கக்கிட்ட இந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்போ இவங்க எல்லாருமே நம்மளுக்கு இவ்வளோ பைசா வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளோட உழைப்புக்கு தான் அந்த பைசா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது நீங்கள் வந்து அதை கொஞ்சம் மைண்டில் எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து இன்றைக்கி ஸ்டிச் பண்ணோம்னா நம்ம இன்றைக்கி வந்து இந்த இவ்வளோ ரூபாய்க்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு இது வரும். அது எப்படி சொல்கிறது, நம்மளுக்குன்னு ஒரு உழைப்பு, நம்மளுக்குன்னு ஒரு சுய கௌரவம்ங்கிற மாதிரி அந்த ஒரு பைசாவை நம்ம வந்து இந்த ப்ளவுஸுக்கு நம்ம இவ்வளோ பைசா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளோட உழைப்புக்கு நம்மளுக்கு இவ்வளோ ஊதியம் இன்றைக்கி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். அதனால் அந்த ப்ளவுஸோட ரேட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போதே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதுதான் அந்த ப்ளவுஸுக்கு வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் ஒரு என்கரேஜ், ஒரு கான்ஃபிடென்ட் வரும். சரி நம்ம இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்பீடு, நம்மளோட ஸ்டிச்சிங் ஸ்பீடு கூடலாம். ஒரு கான்ஃபிடென்ட்டு, நம்மளோட உழைப்பு எல்லாமே அதில் வந்து வெளிப்படும். நம்ம அதை வந்து நினைக்கும் போது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலு கூடும். எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக அவங்க நம்மளை நம்பி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து பெர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். டிசைன்ஸ் எதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக சூப்பராக அவங்களே ஃபீட்பேக் கொடுக்கணும். அந்த லெவலுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலில் இருக்கும்போது அந்த அவ்வளோக்குள்ளே சோம்பேறித்தனம் வந்து நம்மளுக்கு வந்து இருக்காது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும், ஒரு டல்லாகவே எல்லா நேரமும் இருக்காது. ஒரு சில நேரம் ரொம்ப சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணணும்னா இந்த மாதிரி நிறைய இதை நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த சாங் தான் பெட்டர். சாங்கு இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து இன்னொன்று இந்த ஸ்டிச் பண்ணுறதுல இன்னொன்று ரொம்ப சோம்பேறித்தனமாக மாற்றுறது என்ன அப்படின்னா, அது எப்படி கதை பழக்கம் உடமாக்கு நிறைய பேர் வருவாங்க தெரியுமா? ஒரு சில பேர் வந்து பேசுகிறதுக்காக வருவாங்க. அந்த மாதிரி வர்றவங்கக்கிட்ட பேசுகிறத தவிர்த்தோம்னாலே நம்மளை வந்து ஈஸியாக நம்ம வந்து சோம்பேறித்தனம் இல்லாமலே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். அது எல்லாமே தவிர்த்துட்டு நீங்கள் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் எல்லாமே ட்ரை பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.